உன்னை காணா நினைக்கிறதே உலா போகும் வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இது வந்து சேல்ஸுக்காண்டி ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன் ஆகுது, ரேடியோ ஆன் ஆகுது, டேப் ஆன் ஆகுது, ப்ளே பண்ணால் கேசட் ஓடுது, ஆனால் சுத்தமாக சவுண்டு வரல. இதை வந்து நம்ம கலத்தி பார்த்தா தான் தெரியும் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டேப் மோட்டில் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்க, டேப்பு ப்ளே ஆகுது. ஸோ இங்கே வைக்கும்போதும் எந்த சவுண்டும் வரல. ப்ராப்ளம் வந்து வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் வந்து ஆம்பிளிஃபையர் போர்டில் இருக்கணும். போர்டில் தான் கம்ப்ளைண்ட் இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்ததில் வால்யூம் கண்ட்ரோல் தான் ப்ராப்ளம்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அந்த வால்யூம் கண்ட்ரோல் ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்குங்கிற வீடியோ வந்து நம்ம மெம்பர்ஷிப் வீடியோவில் வரும், பாருங்கள். இதுக்கு பேர் வந்து டீ சோல்டரிங் விக்கு. நம்ம இந்த இடத்துல கலத்தோம்னா இந்த மாதிரி சோல்டரிங்கை வச்சு அந்த இடத்துல நம்ம இதை வைக்கும்போது அதில் உள்ள லெட் எல்லாம் இங்கே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் லெட் வரும்போது நம்ம என்ன செய்யலாம், இதை கட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கலத்தணும். நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துட்டேன், சாம்பிளுக்காக நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய லெட்டை நம்ம இதில் எடுத்துடலாம். ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும், நம்ம உடனே எடுக்க முடியாது. இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கலத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும். ஸோ எல்லா பின்னும் கிளியராக வந்துட்டு பாருங்கள். இப்போ சேம் வால்யூம் கண்ட்ரோல், அதே நம்பர் ஆஃப் பின்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 பின் இருக்கும். இது ரெண்டும் கிரவுண்டு, அதே வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இதை நம்ம அதில் வைக்கும்போது கரெக்டாக அதில் சேரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த ட்ராக் எதுவும் கட் ஆகாமல், ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகாமல் கரெக்டாக நம்ம சோல்டிங் பண்ணிட்டோம்னா இந்த கண்ட்ரோல் வந்து இதில் ரெடி ஆகிரும். ஸோ இதில் 6 பின்னும் சூப்பராக சோல்டிங் பண்ணியாச்சு. இது ரெண்டும் இந்த பிளேட்டு, இந்த சைடில் இருக்கக்கூடிய பிளேட்டு, அது வந்து கிரவுண்டு, அதையும் கரெக்டாக பண்ணியாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இது ஏற்கனவே இதில் இருந்த பழைய வால்யூம் கண்ட்ரோல். இது இப்போ நம்ம போட்டது ரெண்டும் ஒரே அளவு, ஒரே மாடல். ஸோ அதனால் வித்தியாசம் தெரியல. இப்போ இதை பவர் கொடுத்து பார்ப்போம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் ப்ராப்ளத்தினால நமக்கு வந்து இந்த செட்டே வந்து ஒர்க் ஆகலை, சவுண்டே வரல, சுத்தமாக வரல. இப்போ வால்யூம் கண்ட்ரோல் மாத்திர பிறகு பாருங்கள், சரி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இனி வந்து டேப் ரெக்கார்டரில் இந்த மெக்கானிசத்தில் பெல்ட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இதை மாட்டியாச்சுன்னா இந்த செட் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும். ஸோ வால்யூம் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இதுக்கு செட் ஆகிட்டு. இப்போ நான் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர்ல வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை மாதிரி உங்களுக்கும் சர்வீஸ் பண்ணணும்னா நான் இதில் கொடுத்தக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.